தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டும் அப்படின்ற இந்த தலைப்பில் ஆல்ரெடி நம்ம பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார், அது தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டுட்டோம். அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது தலைப்பு, இதில் மொத்தம் 21 தலைப்புகள் இருக்குது. இந்த 21 தலைப்புகள் நீங்கள் 6வது புக்கு, தமிழ் புக்கு, பழைய புக்கு அன்று புது புக்கு, இது ரெண்டையுமே கிட்டத்தட்ட பரீட்சை எழுதி முடிச்சிட்டீங்க. இப்போது அது இல்லாமல் இப்போது தனியாகவும் இவங்களை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேள்விகள் உங்களுக்கு மிஸ் ஆகாது, அதாவது ஃபுல் மார்க்கு எடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த முயற்சி. இதை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது முடியரசன், வாணிதாசன், அப்புறம் மருதகாசி வரைக்கும் உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சுரதா, கண்ணதாசன், அப்புறம் உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது இந்த ரெண்டு சுரதாவும் கண்ணதாசனும் ஒரு வீடியோவாகவும், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாகவும் ஒரு இதாகவும் பார்த்துடலாம். இப்போ இந்த வார டெஸ்ட்டில் இது ஃபுல்லாக இருக்கும். எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, இது ஃபுல்லாகவே இருக்கும். இது தொடர்பான செய்திகள் எப்படியும் ஒரு 10 மார்க்கு 10 to 15 மார்க்காவது கேட்டிருப்பேன். ஸோ இதைய நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தாற் போல் இப்படி ஒரு லைன் பை லைனாக பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அடிப்படை பேஸ்மெண்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிரும். அதுக்கடுத்து அதில் இன்னும் நாட்கள் இருக்குது. இதிலிருந்து தெளிவாக இப்போ புதுசாக எதுவும் படிக்க தேவையில்ல, படித்ததை திருப்பி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுரதா, கண்ணதாசன், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள், அப்புறம் அவர்களோட தொடர்பான செய்திகளை நம்ம பார்ப்போம். முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க மாதிரி தான். இப்போது மரபு கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, அவர்கள் தொடர்பான செய்திகளும் அடைமொழி பெயர்களும் முக்கியமாக பார்த்துக்கணும். அவர்கள் தொடர்பான செய்திகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அடைமொழி கொடுத்துருந்தாலும் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அப்போது அதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது. இப்போது முழுக்க கவிதை, சுரதாவோட இதழ் கேட்டிருக்காங்க, காவியம். சுரதாவின் இதழ் காவியம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்று ஓமை கவிஞர் அப்படின்னு சுரதாவா சொல்லுவாங்க. அதுதான் சிறப்பு தொடர். அப்போ ஓமை கவிஞர் அப்படிங்கிறத நிறைய தடவை கேட்டுட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓமையோட சொன்னவர் யாரு? சுப்புரத்தினதாசன். தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். இரட்டை கிழவி, இதை பாருங்க, திருப்பியும் ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இது 3வது தடவையும் கேட்டிருக்காங்க. இப்போ ரமி என்னும் புனைப்பெயர் உடையவர் சுரதா. சுரதா இயற்றிய முதல் இதழ் காவியம். கலைமாமணி எனும் சிறப்பு பெயர் உடையவர் சுரதா. தண்ணீரில் ஏப்பம்தான் அலைகள் என்ற மேற்கோள் யார் சொல்லியிருக்கிறதுனா இவர் தான். ஓமை கவிஞர் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இது எல்லாமே பழைய கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சுரதாவின் இயற்பெயர் அப்படின்னா என்னன்னா ராஜகோபாலன். பாரதிதாசன் மேல கொண்ட பற்றால சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார். பாரதிதாசன் தலை மாணாக்கர்களில் ஒருவர் சுரதா தான். இரட்டை கிழவி போல இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்ற மேற்கோள் 2-3 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின். சுரதாவின் நூல்கள் எச்சில் இரவு, துறைமுகம், சாவின் முத்தம். தன்மான கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுரதா. படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி ஓமையா சொன்னவர் சுரதா. இதெல்லாம் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் இதுவரையும் கேட்ட கேள்விகள். இப்போ அவரை பற்றின ஒரு குறிப்புகள் இங்கே பார்ப்போம். சுரதா என்பது சுப்புரத்தினதாசன் அப்படின்றதோட சுருக்கம். சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதிதாசனோட இயற்பெயர். அவர் மேல கொண்ட பற்றால அப்படி மாற்றிக்கிட்டாரு. இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபால். வாழ்நாள் 23 நவம்பர் 1921 பிறந்திருக்கிறாரு. பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவேங்கடம், செண்பகம். ஊர் பழையனூர். பட்டங்கள் கலைமாமணி, ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் என்று முதலாக புகழ்ந்தவர் யார் அப்படின்னம்னா ஜெகத் சிற்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர். அப்புறம் தேன்மலை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை என்ற நூலுக்காக விருது கொடுத்துருக்காங்க. தேன்மலை தமிழக அரசின் வளர்ச்சித்துறை சிறந்த நூலுக்கான விருதை வாங்கியிருக்குது. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர் இவர் தான், சுரதா. தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிய கலைமாமணி பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு.
பாரதிதாசனின் தலை மாணாக்கர் இவர். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்ட்டு சுரதாவை பாராட்டியவர் வந்து வா ராமசாமி பாராட்டி இருக்கிறார். மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த பாரதியோட இறந்த வருடத்துல தான் இவர் பிறந்திருப்பாரு. இப்போ நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிதை நூல் தேன்மலை கவிதை தொகுதி, சாவின் முத்தம் உதட்டில் உதடு, பட்டத்தரசி, சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், வார்த்தை வாசல், எச்சில் இரவு அப்படிங்கிறதெல்லாம் இவரோட கவிதை நூல். கட்டுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னும் பின்னும் நடத்திய இதழ், காவியம், இலக்கியம் ஊர்வலம், சுரதா இயற்றிய கிளிக்கண்ணி என்பது இசைப்பாடல். இவர் இயற்றிய கிளிக்கண்ணி அப்படிங்கிறது கிளி என்பது கிளி போன்ற பெண்ணை குறித்தது. மேற்கோள்: வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லை, காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை, மங்கை தீர்ப்பால், படுத்திருக்கும் வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள், ஓடிக்கொண்டே இருந்த நதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் வாடிக்கொண்டே, தேடிக்கொண்டே இருந்தால் ஆதிமந்தி, சிந்தா கண்ணீரை சிந்திக்கொண்டே, தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுகள் தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு பாரதிதாசன் வந்து கவிதை குறித்து சொன்னது. வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரனடி கிளியே, கிளிக்கண்ணில இவர் படித்த பாட்டு. கலைமாமணி, பாரதிதாசன் விருது, ராஜன் விருது போன்ற விருதுகளை இவர் வாங்கியிருக்கிறாரு. தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர். தேன் போல தித்திக்கும் தமிழே அப்படின்னு சொன்னவர். இரட்டை கிளை போல இணைந்திருங்க அப்படின்னு சொன்னவர். பாம்பெல்லாம் பூமியை பாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற காரணத்தால் பாம்புக்கு பாதம் பூ என பெயரிட்டார் அப்படின்னு. அம்மி அம்மி அரைத்திடவே உதவும் கல்லை அம்மிக்கல் என்கிறோம், சோகம் தராதவன் அசோகன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்பம் கற்றவர் முன் தான் கற்ற கல்வியை கூறல் இன்பம். இன்பத்தில் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினையின் புரிதல் இன்பம். சிற்றின கயவரோடு சேராது வாழ்தல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குடம் பெறுதல் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்டத்தட்ட சுரதாவை பற்றி ஓரளவுக்கு விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் அல்லாமல் நூல் உங்களோட பள்ளிப்பாட புத்தகத்தில் வர்ற கேள்விகளையும் படிச்சுக்கோங்க. இன்னும் மேலே தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷனல். ஆனால் இந்த அளவுக்காவது உங்களுக்கு அந்த சில தலைப்பில் கொடுத்துருக்கிறதுனால இந்த அளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போது அடுத்தது கண்ணதாசனை பற்றி பார்ப்போம். இயேசு காவியம் பாடியவர் வந்து கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. சேரமான் காதலி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் வந்து கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் வந்து குயில். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனோட வந்து புதினம் வந்து சேரமான் காதலி அப்படிங்கிறது. இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இது கீழே இருக்க கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். காரை முத்துப்புலவர் என்று அழைக்கப்படுபவர் வந்து கண்ணதாசன். மாங்கனி என்னும் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். இதெல்லாம் கேட்ட கேள்வி. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இப்போது இவரை பற்றின டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரை பற்றின குறிப்புகள் சிலவற்றை பார்ப்போம். பெற்றோர் வந்து சாந்தப்பன், விஷாலாட்சி. இயற்பெயர் வந்து முத்தையா. ஊர் வந்து சிறுகுடல்பட்டி, சிவகங்கை. இவரை பற்றின செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவரை பற்றின செய்திகள், சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிற போது பேசிக்காக இவரை பற்றின செய்திகள் அப்படின்றது சில விஷயங்கள் தெரிஞ்சு காமனாக இவர் எதில் சிறப்பு பெற்றிருக்கிறாரு, இவர் பணிபுரிந்த இதழ்கள் என்ன, இவர் என்ன நூல்கள் இயற்றிருக்கார், இதுதான் இவரோட செய்திகள். வாழ்நாள் வந்து 24/6/1927 முதல் 17/10/1981 வரை 54 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் சலங்கை பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன். புனைப்பெயர்கள் காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. அப்புறம் அண்ணாமலையார் நினைவு பரிசு வாங்கியிருக்கிறாரு. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. கவிதைகளை 7 தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. திரை இசை பாடல்கள் 5 தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. மாங்கனி அப்படின்ற ஒரு காவியம் வந்து திருச்சி சிறையில் இருந்தபோது எழுதியிருக்கிறாரு. ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது வந்து இவரோட காதல் காப்பியம். இயேசு காவியம் இறுதியாக எழுதிய நூல், இது ஒரு காப்பிய நூல். கிருஷ்ண கவசம் அப்படின்ற ஒரு பக்தி பாடலை எழுதியிருக்கிறாரு. 1000 தீவு அங்கேயர் கண்ணி அப்படின்ற ஒரு பாடலையும் எழுதியிருக்கிறாரு. நாவல்கள் குமரி கண்டம், லெமூரியா கண்டத்தை காட்டுவது, சேரமான் காதலி வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்கிறது. சேரமான் காதலி இதை திருப்பி கேட்பாங்க. வேளாங்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, 1000 கால் மண்டபம்,
சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை, ராஜதண்டனை, இதெல்லாம் இது இவர் எழுதின நாவல். அதுக்கடுத்து உரைநடை நூல், அர்த்தமுள்ள இந்து மதம், தத்துவ விளக்கத்தை பற்றி சொல்கிறது, ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, தத்துவ விசாரணையை பற்றின இது, வனவாசம் மனவாசம், தன் வரலாற்று நூல்கள், திரை இசை பாடல்கள் மூலம் இவர் புகழ் பெற்றவர். முதல் திரை இசை பாடல் கலங்காதிரு மனமே, கன்னியின் காதல் என்ற படத்தில். இறுதி பாடல் கண்ணே கலைமானே, மூன்றாம் பிறை என்ற படத்தில். இதழ்கள் திருமகள், திரையொளி, மேதாவி, தென்றல், திரை, முல்லை, கடிதம், கண்ணதாசன், சண்டமாருதம், இதெல்லாம் இவர் இதழ்கள். அப்புறம் மேற்கோள், போற்றுவார் போற்றட்டும், புழுதி அள்ளி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாவே உனக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு நேரு இறக்கும் போது சொன்ன வார்த்தை. தெய்வமே உண்மையாம் தேம்பி அளவையமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரு இறந்த போது படித்தது. சாவே உனக்கு ஒரு சாவு வராதா, தெய்வமே உண்மையாம் தேம்பி அளவையாமோ அளவையமோ அப்படின்னு சொல்லிட்டு நேரு இறக்கும்போது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்றது. அப்புறம் இவரை பற்றின புகழ், அவர் தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக இருந்திருக்கிறாரு. பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக்கியிருக்காரு. காதல் தத்துவம் பாடுவதில் இவர் வல்லவராக இருந்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே இவங்க இந்த 2 கவிஞர்களை பற்றின விஷயங்களை பார்த்துட்டோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதையும் அதுக்கடுத்து இவங்களை பற்றின குறிப்பும் பார்த்துட்டோம். இது பள்ளி பாட புத்தகத்துலேயும் படிச்சிருப்பீங்க. இதை தனியாக சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டெய்லியும் ஒரு 21 சிலபஸ், அந்த 21 சிலபஸில் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லி இதை அப்படியே ஒரு வாட்சிங் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி மைண்டில் இவங்களை ஏற்றிக்கிட்டே தான் இருக்கணும். பிறந்த தேதி மறந்து போயிடும், அப்புறம் புனைப்பெயர்கள் மறந்து போயிடும், இவங்க பணியாற்றிய இதழ்கள் மறந்து போயிடும். அதனால தான் இந்த மாதிரி டெய்லியும் கேட்குறது. இதை ஃப்ரீ டயத்தில் கூட உங்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு உதவிகரமாக அமையும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை. இந்த வாரம் டெஸ்ட்லேயும் இதை சேர்த்து கேட்பேன். அதுக்காக வேண்டியாவது நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறது தான். ஸோ சுரதாவையும் கண்ணதாசனையும் இப்போ போட்டுடலாம். அதுக்கடுத்து இந்த மரபு கவிதைகளில் மிச்சம் இருக்கிறது உடுமலை நாராயண கவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும். அதை மார்னிங்கில் உங்களுக்கு போட்டுடலாம். தேங்க்யூ. இது உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது தமிழறிஞர்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளில் இருக்கக்கூடிய 21 தலைப்புகளையும் நான் இந்த மாதத்துக்குள்ளே வேகமாக முடிச்ச உடனே அடுத்த மாதத்துலேருந்து இவங்களை திருப்பி பார்த்துட்டு அப்புறம் புத்தகத்தை திருப்பி பார்த்துட்டு ரிவிஷன் புதுசாக எதுவும் படிக்க தேவையில்ல, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா உங்களோட இலக்கை எளிமையில் அடைஞ்சிருவீங்க. இலக்கு அடையிறீங்களோ இல்லையோ இந்த நாளை இனிய நாளாக அடைவீங்க கட்டாயம். நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பதட்டம் வந்துடும். பரீட்சை வருது, வேலை வாங்கணும் அப்படின்னா நினச்சா பதட்டம் வந்துடும். இந்த நாள் நல்லபடியாக நம்ம ஒரு நாளையும் மூவ் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.